அவதாரம். அத்திரி முனிவருக்கும் அவருடைய மனைவி அனுசூயாவுக்கும் விஷ்ணுவின் வரத்தால் அவர்களுக்கு விஷ்ணுவை போன்ற தாத்தாத்ரேயர் என்னும் மகன் பிறந்தார். சூரிய வம்சத்தில் கேகை நாட்டில் மன்னன் திருத வீரியனின் மகனாக கார்த்தவீரியன் பிறந்தான். தாத்தாத்ரேயரிடம் உபதேசம் பெற்றான். விஷ்ணுவின் கையால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்று வணங்கி தன்னுடைய பக்தனான கார்த்தவீரியனுக்கு சில அராஜகமான ஆட்சி செய்யும் அரசர்களை அளிப்பதற்காக அவனுடைய பக்தியை மெச்சி செல்வம், பக்தி, வீரம், பதவி என அனைத்தையும் வரமாக தாத்தாத்ரேயர் அருளினார். தாத்தாத்ரேயன் அருளால் 1000 கரங்கள் கொண்டவன். ஆனால் வெற்றியாலும் பதவி மோகத்தாலும் தன்னிலை மறந்தான். கார்த்தவீரியன் ராவணனை விளையாட்டாக தோற்கடித்தான். ஒரு ஏரியை திசை திருப்பிவிட்டு ராவணன் இருப்பிடத்தை அழித்தான். கார்த்தவீரியனை அழிக்க மகாவிஷ்ணு பரசுராம அவதாரம் எடுத்தார். ஜமதக்னி முனிவருக்கும் வாகுதேவிக்கு மகனாக பரசுராமராக அவதரித்தார். ஒருமுறை வேட்டையாடி கொண்டு வந்து கார்த்தவீரியன் களைப்புடன் கடுமையான பசுவுடன் தன்னுடைய படை வீரர்களுடன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். விருந்தினராக பரிவாரங்களுடன் வந்துவிட்ட அரசனிடம் என்ன தேவை வேண்டும் எதுவும் கேட்காமலேயே ஜமதக்னி முனிவர் தன்னிடமிருந்து காமதேனு என்னும் பசுவின் உதவியால் வந்திருந்தவர்களுக்கு அறுசுவை விடுந்தளித்தார். கார்த்தவீரியனோ இந்த தெய்வீக பசு காட்டில் இருப்பதை விட அரண்மனையில் இருந்தால் அனைவருக்கும் பயனுடன் என்று கருதி முனிவரிடம் தனக்கு அந்த பசுவை கொடுக்கும்படி கேட்டார். முனிவர் காமதேனுவை கொடுக்க மறுத்துவிட்டார். உடனே தன்னுடைய படையினரிடம் அந்த பசுவை கவர்ந்து செல்ல ஆணையிட்டார். படையின் பலவந்தமாக பசுவை எடுத்துச் செல்ல வந்தனர். தாத்தாத்ரேயரிடம் பார்த்தால் மிகுந்த சக்தியுடன் போரிட்டான். காமதேனுவும் படைகளை அனுப்பியது. காமதேனுவின் கன்றை அவர்கள் எடுத்துச் சென்று விட்டனர். கன்றுடன் காமதேனுவும் சென்று விட்டது. இவையெல்லாம் நடந்து விழுந்த பிறகு பரசுராமர் அங்கே வருகிறார். ஆசிரமத்தின் நிலையை கண்டு என்ன என்று விசாரிக்கையில் நடந்த விவரங்களை அறிந்து கொண்டார். கார்த்தவீரியனிடம் சென்று முறையாக தன்னிடம் பசுவையும் கன்றையும் அடிக்கும்படி கேட்டார். ஆணவத்துடன் கார்த்தவீரியன் பரசுராமனை கொல்ல படை வீரர்களுக்கு உத்தரவிட்டான். படை வீரர்களுடன் போரிட்டு வென்று கார்த்தவீரியனை கொன்று காமதேனுவையும் கன்றையும் ஆசிரமத்திற்கு மீட்டுக் கொண்டு வந்தார். பரசுராமர் சத்திரியனை கொன்றது பாவமான செயல் என்றும் அதனால் தீர்த்த யாத்திரை சென்று வரும்படி பரசுராமரிடம் ஜமதக்னி முனிவர் கூறினார். புனித யாத்திரைக்கு பரசுராமர் சென்றார். கார்த்தவீரியனின் மகன்கள் பரசுராமனை பழிவாங்கும் நோக்கில் ஜமதக்னியின் ஆசிரமத்திற்கு வந்தனர். ஜமதக்னி முனிவர் யாகசாலையில் சமாதி நிலையில் இருந்தார். கார்த்தவீரியனின் மகன்கள் வஞ்சகமாக முனிவரை கொன்றனர். ரேணுகாதேவி மார்பில் அடித்துக் கொண்டு ராமா ராமா என்று கதறி அழுதார். தாயின் குரலை கேட்டு பரசுராமர் ஆசிரமம் வந்தார். கார்த்தவீரியனின் மகன்களின் கொடுஞ்செயலை கண்டு கோபம் கொண்டு பரசுராமர் கோடாரியால் அவர்களை வெற்றி வீழ்த்தினார். கோபம் தீராது 21 தலைமுறைகள் சத்திரிய வம்சம் தலைக்காமல் இருக்க அவர்களை நாசம் செய்வேன் என்று சபதம் மேற்கொண்டார். தாயின் துறை கண்டு தனது யோக சக்தியால் தந்தைக்கு உயிரளித்தார். பரசுராமர் கோடாரி, வில், அம்பு ஏந்தியவிடு தான் செய்த சபதத்தின்படி 21 முறை உலகை வளம் வந்து சத்திரிகளை அழித்து அந்த கைப்பற்றிய தேசங்கள் அனைத்தையும் காசிய முனிவருக்கும் பிற முனிவர்களுக்கும் தானம் செய்தார். மகேந்திர மலையில் தவம் செய்ய சென்றார். கோக்கர்ண வரையிலும் உள்ள பகுதியை கடல் கொண்டு விட்டது. அதை காக்க வேண்டும் என்று பரசுராமரிடம் முனிவர்கள் வந்து கோரிக்கை வைத்தனர். பரசுராமன் வில் அம்புடன் கடலை நோக்கி சென்றார். கடலரசன் தானாகவே வந்து நிலத்தை திருப்பி அழைத்தான்.